வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் எப்படி ஒரு மேஜிக் மாதிரி எல்லாம் ஒன்னா ஒட்டிட்டு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளோட மர்மத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது மூலக்கூறுகளை ஒன்னா சேர்த்து வைக்கிற அந்த சீக்ரெட் கம் பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? சரி, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முதல்ல ஒரு ஆச்சரியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சில பூச்சிகளால எப்படி தண்ணி மேல ஒரு டான்சர் மாதிரி நடக்க முடியுது? பார்க்க மேஜிக் மாதிரி இருந்தாலும் இது பியோர் சயின்ஸ். அந்த மர்மத்துக்கான விடையை தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இந்த விசைகளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மூலக்கூறுகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த மர்மமான ஈர்ப்புனா என்னன்னு பார்க்கலாம். அப்புறமா லண்டன் விசை, இருமுனை விசை, அப்புறம் ஹைட்ரஜன் பிணைப்புன்னு ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். கடைசியா இந்த விசைகள் நம்மளோட டெய்லி லைஃப்ல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு குவிக் சம்மரி பார்க்கலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் டாபிக் உள்ள போலாம். இந்த மூலக்கூறுகளுக்கு இடையேயான விசைகள், அதாவது இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ்னா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ், சுருக்கமா IMF-னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு வீக்கான அட்ராக்ஷன் தான். சிம்பிளா சொல்லணும்னா, மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு விதமான ஒட்டும் தன்மை, இல்லனா ஒரு ஸ்டிக்கினஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இன்ட்ரமாலிகுலர் ஃபோர்சஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு மாலிக்யூல்குள்ள ஆட்டம்ஸை ஒன்னா பிடிச்சு வைக்கிற கெமிக்கல் பாண்ட்ஸை விட ரொம்ப ரொம்ப வீக்கானது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கெமிக்கல் பாண்ட்ஸ்ங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இந்த ஃபோர்சஸ் நண்பர்களுக்குள்ள இருக்கிற நட்பு மாதிரி மாலிக்யூல்ஸ்க்கு வெளியில இருக்கும். இதை மறக்காதீங்க. சரி, இப்ப நாம பார்க்க போற முதல் ஃபோர்ஸ் ரொம்பவே பேசிக்கான ஒரு ஃபோர்ஸ். அதுதான் லண்டன் ஃபோர்ஸ். இது எல்லா இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ்லயுமே ரொம்ப வீக்கானது, ஆனா எல்லா இடத்துலயும் இது இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் இல்லனா LDFனா என்னன்னா, ஒரு மாலிக்யூல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஒரே இடத்துல இல்லாம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி அதுங்க சரியா பரவாம ஒரு பக்கம் அதிகமா குவியும் போது ஒரு டெம்பரரியான அட்ராக்ஷன் உருவாகும். அதாவது ஒரு செகண்டுக்கு அந்த மாலிக்யூல்ல ஒரு பாசிட்டிவ் முனையும் ஒரு நெகட்டிவ் முனையும் உருவாகும். இது ஒரு குட்டி மேக்னெட் மாதிரி பக்கத்துல இருக்கிற மாலிக்யூல்ஸை இழுக்கும். ஆனா இது பெர்மனன்ட் இல்ல, ரொம்ப டெம்பரரி. இந்த ஃபோர்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இது எல்லா மாலிக்யூல்ஸ்லயும் இருக்கும். ஆமாங்க, எல்லா மாலிக்யூல்ஸ்லயும். இதுல இருந்து எந்த மாலிக்யூலும் தப்பிக்க முடியாது. நோபல் கேஸ் ஆகட்டும், நான் போலார் மாலிக்யூல்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே இந்த லண்டன் ஃபோர்ஸ் இருக்கும். இது ஒரு யூனிவர்சல் ஃபோர்ஸ். அப்ப இதுல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மாலிக்யூல் எவ்ளோ பெருசா இருக்கோ, அதுல எலக்ட்ரான்ஸ் எவ்ளோ அதிகமா இருக்கோ, இந்த லண்டன் ஃபோர்ஸும் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். சிம்பிள். அதனால தான் இங்க பாருங்க, பெரிய மாலிக்யூலான அயோடின் சின்ன மாலிக்யூலான ஃப்ளோரினை விட அதிகமான அட்ராக்ஷனை கொண்டிருக்கு. ஓகே, அடுத்த ஃபோர்ஸ்க்கு போலாமா? இப்போ நாம பார்க்க போறது லண்டன் ஃபோர்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமானது, அதே சமயம் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் டைபோல் ஃபோர்ஸ். இது எங்க இருக்கும்னா போலார் மாலிக்யூல்ஸ்ல இருக்கும். இந்த மாலிக்யூல்ஸ்ல பெர்மனன்ட்டாவே ஒரு பாசிட்டிவ் முனையும் ஒரு நெகட்டிவ் முனையும் இருக்கும். அதுங்களுக்கு நடுவுல உருவாகிற அட்ராக்ஷன் தான் இது. லண்டன் ஃபோர்ஸ் ஒரு டெம்பரரி ஃப்ரெண்ட்ஷிப்னா, இது ஒரு பெர்மனன்ட் அட்ராக்ஷன் மாதிரி. இந்த மாலிக்யூல்ஸ்க்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சைடும் ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்கும். உதாரணத்துக்கு HCl, SO2 மாதிரி போலார் மாலிக்யூல்ஸ்ல இந்த ஃபோர்ஸை பார்க்கலாம். ஏன்னா இந்த மாலிக்யூல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் சமமா ஷேர் ஆகாது. அதனால பெர்மனன்ட்டாவே ஒரு பாசிட்டிவ் எண்டும் நெகட்டிவ் எண்டும் உருவாகிறது. இப்ப இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். டைபோல் ஃபோர்சஸ் லண்டன் ஃபோர்ஸஸை விட ஸ்ட்ராங்கானது. இது அடுத்த லெவல். இப்ப நாம பார்க்க போறதுதான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸோட சூப்பர் ஸ்டார். ஆமாங்க, இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஹைட்ரஜன் பாண்டை பத்தி தான் இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டைபோல் அட்ராக்ஷன். ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரொம்ப அதிகமா எலக்ட்ரான்ஸை இழுக்கிற சக்தி கொண்ட நைட்ரஜன், ஆக்சிஜன் இல்லனா ஃப்ளோரின், அதாவது NO அல்லது F, இதுல ஏதாச்சும் ஒன்னு கூட நேரடியா பாண்ட் ஆகி இருந்தா மட்டும்தான் இந்த சூப்பர் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் உருவாகும். இதுதான் இதோட கோல்டன் ரூல். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, நம்ம தண்ணி H2O, அப்புறம் அம்மோனியா NH3. இன்னும் சொல்லப்போனா நம்ம உடம்புல இருக்கிற DNA-யோட 2 இழைகளையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதே இந்த ஹைட்ரஜன் பாண்டு தான். பாருங்க இது எவ்வளவு முக்கியம்னு. இப்போ நமக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிருச்சு. நாம பார்த்த 3 ஃபோர்சஸ்லயும் ஹைட்ரஜன் பாண்டு தான் ஸ்ட்ரென்த்ல நம்பர் 1. இதுல எந்த சந்தேகமும் இல்ல.
இதுதான் மாலிக்யூல்ஸ் உலகத்தோட சூப்பர் ஹீரோ. சரி, இவ்ளோ நேரம் தியோரி பார்த்தோம். இப்ப இதெல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இந்த கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸஸ் நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது தெரியுமா? தண்ணியோட கொதிநிலையே எடுத்துக்கோங்களேன். தண்ணியில இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்ட்ஸை உடைக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால தான் தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்குது. ஆனா அதுவே ஹைட்ரஜன் சல்ஃபைட்ல வீக்கான லண்டன் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால அதோட கொதிநிலை எவ்வளவு தெரியுமா? -60 டிகிரி செல்சியஸ். பாத்தீங்களா வித்தியாசத்தை? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அதோட கொதிநிலை, உருகுநிலை, விஸ்காசிட்டி, அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் இது எல்லாமே அதிகமா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, தண்ணியோட அதிக சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு காரணம் அதுல இருக்கிற அந்த பவர்ஃபுல் ஹைட்ரஜன் பாண்ட் தான். இதுதான் நாம முதல்ல கேட்ட கேள்விக்கான பதிலும் கூட. பூச்சிகள் தண்ணி மேல நடக்கிறதுக்கு காரணமே இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அது தண்ணி மேல ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை மாதிரி செயல்படுது. சரி, நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு ஃபைனம் சம்மரியா பாத்துடலாம். இது நீங்க படிச்சது ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டேபிள் ஒரு பெர்ஃபெக்ட் ஷீட் மாதிரி. நாம டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு ஃபோர்ஸோட டைப், அதோட ஸ்ட்ரென்த், அது எங்கே இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னு எல்லாத்தையும் நீட்டா மொத்தமா காட்டுது. சுனிய முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, எல்டிஎஃப் இது டெம்பரரி, எல்லாத்துலயும் இருக்கும். டைபோல் இது பெர்மனன்ட், போலார் மாலிக்யூல்ஸ்ல மட்டும் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட் இதுதான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட். ஆனா ஹெச் கூட என், ஓ இல்லனா எஃப் இருந்தா மட்டும்தான். கடைசியா ஐஎம்எஃப் ஸ்ட்ராங்கா இருந்தா பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். தண்ணியோட இந்த விசித்திரமான குணங்களுக்கும் நம்ம உயிருக்கே ஆதாரமான டிஎன்ஏவை ஒன்னா பிணைச்சு வைக்கிறதுக்கும் காரணமான இந்த ஹைட்ரஜன் பாண்டுக்கு இதை தவிர வேற என்னென்ன சீக்ரெட் பவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. சயின்ஸோட ஆச்சரியங்களுக்கு முடிவே இல்ல.